ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 158 உணவு வேண்டல் பாகம் 2 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 28 முதல் 33 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். மக்கள் இயேசுவை பார்த்து, கடவுளின் செயல்களை செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் வேத பிரமாணத்தை அனுசரிக்கிறோம், தீர்க்க தரிசிகளை மதிக்கிறோம். இவ்வாறு நாங்கள் கடவுளுடைய உணவால் ஏற்கனவே போஷிக்கப்பட்டு கடவுளின் வேலைகளை செய்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, அது உண்மைதான். நீங்கள் வேத பிரமாணத்தை கடைபிடிக்கிறீர்கள் அல்லது நீங்கள் வேத பிரமாணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்வது அதிக நல்லது. ஆனால் அறிந்திருப்பது என்பது அனுசரிப்பது அல்ல. உதாரணமாக, ரோமையின் சட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் எந்த ஒரு பிரமாணிக்கம் உள்ள இஸ்ராயேலனும் அதை அனுசரிப்பது இல்லை. சில குறிப்பிட்ட நிகழ்வுகளில் ஒரு குடிமகனாக அப்படி செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டால் மட்டுமே அவன் அதை அனுசரிக்கிறான். இல்லாவிடில் நான் பிரமாணிக்கமுள்ள இஸ்ராயேலரை குறித்து சொல்கிறேன். நாம் ரோமையின் புறஜாதி வழக்கங்களை அறிந்திருந்தாலும் அவற்றை அனுசரிப்பதில்லை. நீங்கள் அறிந்துள்ள வேத பிரமாணமும் தீர்க்க தரிசிகளும் உண்மையில் கடவுளை கொண்டு உங்களை போஷிக்க வேண்டும், கடவுளின் செயல்களை செய்ய திறனுள்ளவர்களாக உங்களை ஆக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்வதற்கு நீங்கள் சுவாசிக்கும் காற்றை போலவும் நீங்கள் கிரகித்துக் கொள்வதும் உங்கள் உயிராகவும் இரத்தமாகவும் மாறுவதுமாகிய உணவை போலவும் அவை உங்களோடு ஒரே பொருளாய் இருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவர்கள் உங்களுக்கு அந்நியர்களை போல் இருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் உள்ளதும் நீங்கள் அறிந்ததும் உங்களுக்கு பயனுள்ளதுமான ஒரு பொருளை போல அவர்கள் உங்கள் வீட்டை சேர்ந்தவர்கள் என்றாலும் அது தொலைந்து போனால் உங்கள் வாழ்வில் குறுக்கிடாததை போல அவர்களும் உங்கள் வாழ்வில் குறுக்கிடாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சில நிமிடங்கள் சுவாசிக்காமல் இருப்பதற்கு அல்லது சில நாட்களுக்கு உணவில்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்து பாருங்கள். அப்போது உங்களால் வாழ முடியாது என்பதை கண்டுகொள்வீர்கள். அந்த விதமாகத்தான் அறிந்துள்ளவர்களும் ஆனால் உங்களால் கிரகிக்கப்படாததாகவும் உங்களோடு ஒரே பொருளாகவும் இல்லாததுமாகிய வேத பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளிலும் உங்கள் போசாக்கு இன்மையும் மூச்சு திணறலையும் உங்கள் சுயத்தன்மை உணர வேண்டும். நான் உங்களுக்கு போதிக்க வந்ததும் உங்களுக்கு தர வந்ததும் இதுதான். பட்டினியாலும் மூச்சு திணறலாலும் இறந்து கொண்டிருக்கிற உங்கள் ஆத்துமங்களுக்கு இரத்தத்தையும் சுவாசத்தையும் திரும்பவும் தருவதற்காக வேத பிரமாணத்தினுடையவும் தீர்க்க தரிசிகளுடையவும் சாரையும் காற்றையும் தர நான் வந்தேன். ஒரு நோயின் காரணமாக தங்களை போஷிக்க கூடியது என்னவென்று சொல்ல இயலாதிருக்கிற குழந்தைகளை போல நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் முன் ஏராளமான உணவு இருக்கிறது, ஆனாலும் அது உயிர் ஆதாரமான ஒன்றாக மாற்றப்படும்படி உட்கொள்ளப்பட வேண்டும் என்று, அதாவது உங்கள் அனைவர் நிமித்தமாகவும் மோசேயினிடமும்
தீர்க்க தரிசிகளிடமும் பேசிய ஆண்டவரின் வேத பிரமாணத்தின் மட்டில் பரிசுத்தமான தாராளமுள்ள பிரமாணிக்கத்தின் வழியாக அது உண்மையில் நம்மில் ஒரு பாகமாக மாற வேண்டும் என்று அறியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஆகவே நித்திய வாழ்வின் காற்றையும் சாறையும் பெற்றுக் கொள்வதற்காக என்னிடம் வரவேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது. ஆனால் அந்த கடமை உங்களில் விசுவாசம் இருப்பதாக முன்னதாகவே அனுமானிக்கிறது. ஏனென்றால் ஒருவனிடம் விசுவாசம் இல்லை என்றால் என் வார்த்தைகளை விசுவசிக்க அவனால் முடியாது. ஒருவன் விசுவசிக்கவில்லை என்றால் என்னிடம் வந்து உண்மையான அப்பத்தை எனக்கு தாரும் என்று சொல்ல அவனால் முடியாது. உண்மையான அப்பம் உங்களிடம் இல்லை என்றால் கடவுளுக்கு உரிய செயல்களை செய்ய உங்களால் முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவற்றை செய்ய இயலாதவர்களாய் இருப்பீர்கள். ஆகையால் கடவுளால் போஷிக்கப்படுவதற்கும் அவருடைய செயல்களை செய்வதற்கும் நீங்கள் ஓர் அடிப்படையான காரியத்தை செய்ய வேண்டும். கடவுள் அனுப்பியவரை விசுவசிக்க வேண்டும் என்பதுதான் அது என்றார். மக்கள் இயேசுவை பார்த்து, ஆனால் நீர் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறீர் என்று நாங்கள் நம்பும்படியாகவும் உம்மீது கடவுளின் முத்திரையை நாங்கள் காணும்படியாகவும் நீர் என்ன புதுமைகளை செய்கிறீர்? அதிக மிதமான வடிவத்தில் தான் என்றாலும் கூட தீர்க்க தரிசிகள் ஏற்கனவே செய்திராத எதை நீர் செய்கிறீர்? அல்லது அதைவிட அதிகமாக மோசே உம்மையும் விஞ்சிவிட்டார். ஏனென்றால் அவர் நம் முன்னோருக்கு அற்புதமான உணவை ஒரு தடவை மட்டுமல்ல, மாறாக 40 வருடங்களாக அளித்து வந்தார். உண்மையில் நம் முன்னோர்கள் 40 வருடங்களாக மன்னாவை உண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் மோசே அவர்கள் உண்பதற்கென பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அப்படி செய்ய அவரால் முடிந்தது என்றார்கள். இயேசு மக்களை பார்த்து, நீங்கள் சொல்வது தவறு, மோசே அல்ல, ஆண்டவரால் தான் அப்படி செய்ய முடிந்தது. விடுதலை பயணத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், நாம் உங்களுக்கு வானத்தினின்று அப்பங்களை பொழிய செய்வோம். ஜனங்கள் வெளியே சென்று ஒவ்வொரு தினத்திற்கும் போதுமானதை ஒவ்வொரு நாளிலும் சேகரிக்கட்டும். ஆனால் அவர்கள் நம் நியாய பிரமாணப்படி நடப்பார்களா மாட்டார்களா என்று அவர்களை சோதித்து பார்ப்போம். 6ஆம் நாளில் அவர்கள் நாள்தோறும் சேர்த்ததை விட 2 மடங்காக சேர்த்து அதை ஆயத்தம் செய்து வைக்க கடவார்கள். எபிரேயர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த வனாந்தரமானது உடலிலே குத்தப்பட்டதும் உறைந்த பனியையும் கொத்துமல்லி விதை போன்றதுமான ஒரு மென்மையான பொருளால் மூடப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது தேன் சேர்த்து பிசையப்பட்ட அருமையான சுவையை கொண்டிருந்தது. ஆக மன்னாவை தந்தது மோசே அல்ல, கடவுள்தான். கடவுளால் எதையும் செய்ய முடியும். அவரால் தண்டிக்கவும் ஆசீர்வதிக்கவும் முடியும். அவரால் தரவும் எடுத்துக் கொள்ளவும் முடியும். அவர் தண்டிப்பதையும் எடுத்துக் கொள்வதையும் விட எப்போதும் ஆசீர்வதிப்பதையும் தருவதையுமே தேர்ந்து கொள்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்வ பிரசங்கி சீராக் ஆகமத்தின்படி மோசே கடவுளுக்கும் மனிதருக்கும் பிரியப்பட்டவராகவும்
ஆசீர்வதிக்கப்பட்ட நினைவுக்கு உரியவராகவும் பரிசுத்தர்களுடைய மகிமையில் அவர்களுக்கு சமமானவராக கடவுளால் ஆக்கப்பட்டவராகவும் தம் எதிரிகளை நடுங்கச் செய்யும் வலிமை உள்ளவராகவும் அற்புதங்களை செய்து அவர்களை தடுக்க வல்லவராகவும் அரசர்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்தப்பட்டவராகவும் மக்கள் முன்பாக சர்வேஸ்வரனுடைய ஊழியராகவும் கடவுளின் மகிமையை கண்டவராகவும் உன்னதமானவருடைய குரலை கேட்டவராகவும் விதிகளுடையவும் வாழ்வினுடையவும் நடத்தையினுடையவும் திரு சட்டத்தினுடையவும் பாதுகாவலராகவும் இருந்தார். ஞானாகமம், அதாவது சாலமோனின் ஞானம் கூறுகிறபடி இந்த மோசே மீது தாம் கொண்ட நேசத்தின் காரணமாக கடவுள் தம் மக்களை சம்மனசுகளின் அப்பத்தை கொண்டு போஷித்தார். பரலோகத்தில் இருந்து ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்டிருந்த அப்பத்தை சோர்வின்றி அவர்களுக்கு அனுப்பினார். அது சகல இன்பத்தையும் தன்னுள் கொண்டதும் ஒவ்வொரு சுவையையும் திருப்தி செய்வதுமாய் இருந்தது. மேலும் ஞானாகமம் சொல்வதை நினைவில் கொள்ளுங்கள். அது பரலோகத்தில் இருந்து கடவுளிடமிருந்து வந்து அவருடைய பிள்ளைகள் மட்டில் அவர் கொண்டிருந்த இனிமையை விளக்கி காட்டியதால் அதை உண்ணுகிற ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கும் ஏற்றபடி அதன் சுவை இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் விரும்பிய விளைவுகளை அது உண்டாக்கியது. இவ்வாறு மிக மென்மையான வயிறுகளை கொண்ட குழந்தைகளுக்கு நல்ல பசியையும் ஆரோக்கியமான செரிமானத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கும் மென்மையான சிறு பெண்களுக்கும் வயதால் தளர்ந்த முதியவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருந்தது. அது மனிதனின் கைவேலை அல்ல என்று எண்பிக்கும்படியாக உலக பரு பொருட்களின் விதிகளை அது மாற்றி போட்டது. வெப்பமே இல்லாத சூரிய உதயத்தில் உறை பனியை போல உருகிய அந்த பரம ரகசிய அப்பம் அடுப்பின் நெருப்பை தாங்கியது. அல்லது அதைவிட இன்னும் ஞானாகமம் தான் பேசுகிறது. நெருப்பானது பாதிக்கும்படி எரியும் தன்மை உள்ளதாய் இருக்க இந்த நிகழ்ச்சியிலோ கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோருக்கு உதவும்படியாக அது மென்மையானதாக ஆகிவிடுமாறு அது தன் படைத்தவராகிய சர்வேஸ்வரனுடைய கை வேலையாகிய மன்னாவின் மீதும் அவருடைய நீதியுள்ள மனிதர்களின் தேவையின் மீதும் தான் கொண்டுள்ள மரியாதையின் காரணமாக தன் சொந்த இயல்பை மறந்து போனது. இவ்வாறு பல வழிகளில் தன்னையே உருமாற்றி கொள்வதின் மூலம் மன்னா ஆண்டவருடைய வரப்பிரசாதத்திற்கு ஊழியம் செய்தது. மனிதர்களை போஷிப்பது கனிகளின் விளைச்சல் அல்ல, மாறாக ஆண்டவரின் வார்த்தையே கடவுளில் விசுவாசம் கொள்வோரை பாதுகாக்கிறது என்பதை நேசத்துக்குரிய குழந்தைகள் கற்றுக்கொள்ளும்படியாக நித்திய பிதாவிடம் ஜெபித்தவர்களின் சித்தத்திற்கு இணங்க அந்த மன்னா எல்லோரையும் போஷித்தது. கடவுளின் கொடைகள் ஒரு நாளுடையவும் வாழ்க்கையினுடையவும் ஆரம்பத்திலேயே தேடப்பட வேண்டும் என்றும் அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவன் ஒளியை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் விடியற் காலையில் எழுந்து நித்திய பிதாவிடம் ஜெபிக்க வேண்டும் என்றும் மனிதர்கள் கற்றுக்கொள்ளும்படியாக மென்மையான காலை வெயிலும் கூட இனிமையான மன்னாவை உருகச் செய்ய கூடியதாய் இருக்க உண்மையில் எதையும் பட்சித்து விடுகிற இயல்புள்ள நெருப்பு தான் கொழுந்துவிட்டு எரிந்த போதிலும் கூட அந்த இனிமையான மன்னாவை பட்சித்து விடாமல் இருந்தது. மன்னா எபிரேயர்களுக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான்.
நான் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துவது ஏனென்றால் அந்த கடமை இன்னும் நீடிக்கிறது. அது என்றென்றைக்கும் நீடித்திருக்கும். ஒரு நாளுடையவும் வாழ்வினுடையவும் பிந்திய மணி தியாலங்கள் வரையிலும் சோம்பி இராமல் ஆண்டவரையும் அவருடைய பரலோக கொடைகளையும் தேடுங்கள். சூரியன் உதிக்கும் முன் எழுந்து அவரை ஸ்துதியுங்கள். அர்ச்சிப்பதும் பாதுகாப்பதும் உண்மையான வாழ்விற்கு வழி நடத்துவதாகிய அவருடைய வார்த்தையை உணவாக கொள்ளுங்கள். பரலோக அப்பத்தை உங்களுக்கு தந்தது மோசே அல்ல, அது பிதாவாகிய சர்வேஸ்வரனே. இப்போது நான் அதிகாரபூர்வமாக சொல்கிறேன். உண்மையான அப்பத்தை, புதிய அப்பத்தை, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற நித்திய அப்பத்தை, இரக்கத்தின் அப்பத்தை, வாழ்வின் அப்பத்தை, உலகிற்கு வாழ்வு தரும் அப்பத்தை, எல்லாவித பசியையும் திருப்தி செய்து எல்லா தளர்ச்சியையும் நீக்குவதுமாகிய அப்பத்தை, தன்னை உண்பவர்களுக்கு நித்திய வாழ்வையும் நித்திய பேரின்பத்தையும் அளிக்கிற அப்பத்தை உங்களுக்கு தருகிறவர் என் பிதாவே என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 158 உணவு வேண்டல் பாகம் 2 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.